வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு இந்த ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு இந்த ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அது மட்டும் இல்ல, ஜாங்கிரியா இதெல்லாம் வீட்டில் செய்யறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில செஞ்சு காட்ட போறேன். ஐயோ, ஜாங்கிரினாலே நல்லா ஷேப்பா சுத்தணும், இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்களா கவலையப்படாதீங்க. நான் செய்யற இந்த ஜாங்கிரிக்கு ஷேப் எல்லாம் தேவையே இல்லை. நீங்க என்ன செய்றீங்களோ அதுதாங்க ஷேப்பு. ஆனா டேஸ்ட் மட்டும் அப்படியே அள்ளும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஜாங்கிரி. ஆனா இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் போடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜிலேபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். இந்த மாவோட அளவு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் வரும். இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் பவுடர்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சோள மாவு தான் இது. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் தாங்க போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஜிலேபி சுற்றும் போது அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும். அப்புறம் வெடிச்சுக்கிட்டும் வரும், எண்ணெயும் இழுக்கும். ஸோ கொஞ்சமாக போடுங்க போதும். கார்ன்ஃப்ளவர் மாவும் கம்பல்சரி போடணும். போட்டிங்கன்னா தான் ஒரு கிறிஸ்ப்னஸும் கிடைக்கும். இதோடைய ஃபுட் கலரும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஃபுட் கலர் போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து கேசரி கலர் தான் போட்டிருக்கேன், அதாவது ஆரஞ்சு கலர். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் நான் போட்ட அளவுலே அப்படியே டபுள் மடங்கு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நான் எந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதில் 3/4 கப் ஊற்றிருக்கேன். மீதி 1/4 கப் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படி எடுத்து ஊற்றும் போது இப்படி வரணும். கையிலையும் தொட்டு காட்டுறேன். பஜ்ஜி மாவுக்கு எந்த பதத்தில் இருக்கும் அந்த மாதிரி இங்கே பாருங்களேன். அப்படியே கையில் ஒரு கோட்டு நல்லா திக்காக ஒட்டணும். ஜிலேபிக்கு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. ஜாங்கிரிக்கு நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க. எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். மைதா மாவு எடுத்த இதே கப்லே 2 கப் சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இதுக்கு 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. 1 கம்பி பதத்துக்கும் முன்னாடி இளம் பதத்தில் எடுத்துடணும். பாவு கொதிச்ச உடனே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே தண்ணியாட்டம் இருக்கும். அந்த பிசு தன்மை இருக்காது. ஸோ கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி பாவு காய்ச்சிக்கணும். அது எந்த பதத்தில் எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு அப்படியே நல்லா பபுள்ஸ் வரும். நடுவில் மட்டும் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக இடமும் அப்படியே நல்லா கொதிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்க, சக்கரெல்லாம் கொதிச்சு ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இதில் விடுங்க. இந்த பால் எதுக்கு விடுறேன்னா இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இதில் அழுக்கு இருந்தால் அப்படியே பொங்கி மேலே அப்படியே கருப்பாக வரும். அழுக்கு இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. ஸோ நம்ம அப்படியே மேலாமல் இருக்கிறத எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்குதுல்ல, அதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். நீங்கள் இந்த பாவு காய்ச்சறதுக்குன்னு இல்லை, எதுக்கு பாவு காய்ச்சினாலும் சரி. இப்போ அதிர்ஷ்டத்துக்குலாம் பாவு காய்ச்சும் இல்லை, அதுக்கும் இதே மாதிரியே செய்யலாம். இப்போ மீடியம் மணல்லே இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டுங்க. அதாவது நிறைய இன்னும் பபுள்ஸ் வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசுப்பு தன்மை இருக்கணும். பாகு கொதிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த டைமில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் ஜிலேபி கலர் தாங்க போடுறேன். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. ஃபுட் கலர் போடுறது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் ஜிலேபின்னாலே அதுக்குரிய கலர் இருக்கணும். இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு தொட்டு பாருங்கள். இப்போ பிசுன்னு இருந்தால் கரெக்டான பதம்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரல, ஆனால் நான் தொட்டு பார்த்தா இப்படி பிசுன்னு இருக்குது. இதுதான் சரியான பதம். ஸோ இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பாகு சூடாக இருக்கும் போதே தான் நம்ம ஜிலேபி பொரிச்சு போடணுங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க.
சின்னதாக அரை எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றும் போதும் சக்கரையே ஆகாமல் பாகு இதே கன்சிஸ்டன்சிலே இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. அதே மாதிரி ஜிலேபிக்கு லைட்டான ஒரு புளிப்பும் இருக்கணும், அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து இன்ஸ்டண்ட்டான ஜாங்கிரி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த முறையில் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மாவு புளிக்க வைக்கல இல்லைங்களா, அவ்வளோதாங்க. இப்போ இது சூடாகவே இருக்கட்டும், அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. ஜிலேபி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றுறேன். இந்த ஆயில் சூடு ஏறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருக்கணும். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம காய்ச்சி வச்ச சிரப்பில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அதாவது நெய்யில் பொரிச்சு எடுத்த வாசனை கிடைக்கும். இந்த சூட்லேயே அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. இப்போ இதில் எப்படி ஜிலேபி புளியறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இனிமேல் இது ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவர் வச்சுருப்பீங்கல்ல, ஈவன் பால் பேக்கெட் கவர் இருந்தால் கூட போதும். ஸோ இன்னைக்கு பால் பேக்கெட் கவர் வச்சு தான் உங்களுக்கு எப்படி ஜிலேபி சுற்றுறதுங்கிறத காட்ட போகிறேன். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. நான் வந்து மில்க் கவர் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் மாவு ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும். பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா பிடிச்சி ஊற்றுறதுக்கு நமக்கு மேலே கொஞ்சம் கவர் இருக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதுங்க. இங்கே மேலே அப்படியே பேக்கெட் மாதிரி பிடிச்சிக்கிங்க, இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம். இப்போ இந்த கார்னரில் லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிலேபி சுற்ற வேண்டியதுதான். மேலே ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு காட்டுறேங்க, அப்போ மாவு கீழே வராது. இந்த இடத்துல எப்படி கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு திக்னஸ் வரும். இப்போ ஜிலேபி சுற்றிக்கலாங்க. அப்படியே அழுத்தம் கொடுத்து புளியணும். இப்போ அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை நல்லா திருப்பி கொடுத்து வேக வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா ஜிலேபி சுத்த வராது. இளம் சூடோடு தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சுற்றும் போது அடியிலே ஜிலேபி நிற்கும். சூடு ஆக ஆக மேலே வரும். ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் ஊற்றும் போது பிரிஞ்சுக்கிட்டு போயிடும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஜிலேபிக்கு ஷேப்லாம் தேவை கிடையாதுங்க, பிகினர்ஸ் கூட செய்யலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி சுற்றுங்க. பாகில் போட்ட உடனே நல்லா ஊறிட்டு அப்படியே முழுன்னு ஷைனிங் ஆகிடும். அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமே நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயோட சத்தமும் அடங்கிடுச்சு. இனிமேல் எடுத்துடலாங்க. இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம பாகில் போட்டுடலாங்க. பாகும் சூடாக தாங்க இருக்கணும். இப்போ பொரிச்சது இதில் போட்டுடலாம். அப்படியே உள்ளே அழுத்தி கொடுத்துருங்க. இதுதாங்க லாஸ்ட் அடசல். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை நான் 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் பாகுல இருந்து எடுத்துக்கலாம். 10 minutes later. 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சுங்க. இனிமேல் நம்ம ஜாங்கிரியை ஜீராவிலேருந்து எடுத்துடலாம். ஜாங்கிரியை நல்லா ஒரு தடவை அப்படியே ஜீராவில் முக்கிட்டு அப்படியே வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக மணக்க நம்ம ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ நம்ம ஜிலேபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஜிலேபி செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஈஸியாக செய்யறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மெயினாக குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப மாவு தண்ணியாட்டம் இருந்ததுன்னா ஜிலேபி பிடிக்கும் போதும் வராது. அதையும் மீறி உங்களுக்கு தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். சர்க்கரை நான் போட்ட அளவு நல்லா தித்திப்பாக இருக்கும். இல்லை எனக்கு இனிப்பு கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் அதுலேயே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த ஜிலேபி பொறுத்த வரையிலும் ரொம்ப ஷேப் வேணும்னு நினைக்க வேண்டியதே கிடையாது. நீங்கள் எப்படி சுற்றினாலும் வரும். ஸோ கோணையாக போனாலும் சரி, மானலாக போனாலும் சரி, ஸோ எப்படியோ ஜிலேபி வந்துடும். ஸோ பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் வரலங்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று முக்கியமாக கவனிக்கணும்.
ரொம்ப நேரம் போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள ஜீரா இறங்காது. ஸோ எல்லாமே கணக்காக இருக்கணும். நான் சொன்ன அளவுகளோடையும் டிப்ஸ்களோடையும் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான ஜாங்கிரி கிடைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வா, சூப்பராக இருக்கலாம். அந்த ஜீராவோட பதம் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கு, உள்ளே அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்த் இண்டியன்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். ஜிலேபியோட வாசனை தாங்க. அந்த நெய் மனம் தெரியுது, புளிப்பு டேஸ்ட் தெரியுது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜிலேபினா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.